winner is 2026 ஓட சிஎம் யாருன்னு நம்ம கருத்துக்கு அங்க பாத்தீங்கன்னா ரெடி 1 2 3 ஒரு டம்மி எலெக்ஷன் நடக்க போகுது. அது எல்லாத்துலயும் நம்ம ஒரு 3 ரூல்ஸ் ஃபாலோ பண்ண போறோம். எந்த ரூல்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆளுக்கு ஒரு ஓட்டு தான். மூணாவது மைனான விஷயம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஓட்டு நம்ம போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் நான் என் ஓட்டு போட்டுறேன். மாறி மாறிதான் வந்துக்கிட்டாங்க. படிச்சவங்களுக்கு வேலை இல்லாம நிறைய பேர் பரிதாபமா இருக்காங்க. படிச்சவங்களுக்கு பூரா விவசாயத்தை அழிக்கிறதுக்காண்டி கட்சிக்கு வராங்க. அதனால எனக்கு விஜயை பிடிச்சிருக்கு. அதனால அதுக்கு ஓட்டு போட்டேன். பெண்களுக்கு வந்து நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு. அதனாலதான் நாங்க ஓட்டு போடுறோம். சேஃபா போலாம். இப்ப எப்படி சொல்றது, இப்ப அவங்க சேஃபா இருக்கலாம். நிறைய பேருக்கு நிறைய செஞ்சிருக்காங்க. ஆமா, நிறைய செஞ்சிருக்காங்க. இந்த இந்த ஆட்சியில வந்து நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. போன வருஷத்தை விட இப்போ இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்கு. இன்னொன்னு வந்து பாஜக தமிழ்நாட்டுல கால் விட்டுறக்கூடாது. அதனால தேர்தல் எது ஓட்டு போறோம். நாங்க எப்பயுமே ஆரம்பிச்சதே டிஎம்கே மாறவே இல்லை. அந்த மாற்றத்தை வந்து நம்ம விஜய் கட்சி தருவாங்கன்னு நாங்க முழு நம்பிக்கை இருந்தது. அதாவது என்ன காரணத்தையாக தேர்ந்தெடுத்துறீங்க? லேப்டாப் கொடுத்தாங்க படிக்கிற மக்களுக்கு. எடப்பாடி வந்து அம்மா கிட்ட எடப்பாடி வந்து படிக்கிற மக்களுக்கு லேப்டாப் கொடுத்தாரு. மாதம் கல்யாணம் இது பண்ணாங்க. தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க. குழந்தை பிறந்தா 16 பெட்டகம் கொடுத்தாங்க. இவரு ஸ்டாலின் வந்து எல்லாத்தையும் கட் பண்ணிட்டாரு. அவர் ஆட்சி குடும்ப ஆட்சி. பொம்பளை ஃபர்ஸ்ட் எத்தனை டிஎம்கே விஜயசூரியன் ஓட்டு வந்திருக்கு. ரெண்டாவது டிவிகே. டிஎம்கே வர்சஸ் டிவிகே கரெக்டாக போச்சு. ஃபர்ஸ்ட் 2 ஓட்டு வந்துச்சு. தமிழக வெற்றி கழகத்தோட ஓட்டு பார்த்தலாம். 2 ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் அபு. இன்னைக்கு நம்ம வந்து 2026 தேர்தலில் வந்து யார் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு டம்மி எலெக்ஷன் நடக்க போகுது. அது எல்லாத்துலையும் நம்ம ஒரு 3 ரூல்ஸ் ஃபாலோ பண்ண போகிறோம். எந்த ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 18 வயசு மேலே இருக்கவங்க தான் இது ஓட்டு போடணும். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு ஒரு ஓட்டு தான். மூணாவது மைனான விஷயம் பார்த்தீங்கன்னா யாருக்கும் நம்ம காசு கொடுத்து ஓட்டு போடல. இப்படி சட்டமன்ற தேர்தலில் நிற்கக்கூடிய 4 கேண்டிடேட்டு, ஒன்று டிவிகே, டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே, நாம் தமிழர் கட்சி தான் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. மிச்சம் எல்லாம் கூட்டணிகள் இருக்காங்க. நம்ம வந்து இந்த மக்களிடம் வந்து இந்த வாக்குப்பட்டி வச்சிருக்கோம். வாக்குப்பட்டி மூலியமா வந்து வாக்கு கேட்க போறோம். அதாவது இந்த பேட்ல வந்து பாத்தீங்கன்னா 4 சின்னங்கள் இருக்கு. 4 சின்னங்கள் எது டிக் பண்ணி போடுறாங்களோ அது மூலியமா வந்து வாக்கு சேகரிக்க போறோம். ஒரு 100 ஓட்டு கலெக்ட் பண்ண போறோம். வாங்க மக்கள்கிட்ட போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஓட்டு நம்ம போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் நான் என் ஓட்டு போட்டுறேன். வாக்குப்பதிவு பண்ணிடலாம். ரெண்டாயிரத்தி 26 தேர்தலில் 4 சின்னங்கள் இப்போ வரைக்கும் போட்டி போடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அதாவது ஏடிஎம்கே, டிஎம்கே, டிவிகே, நாம் தமிழர் கட்சி தான் வந்து இதில் யாருக்கு வந்து பார்ட்டி ஓட்டு போடுறாங்கன்னு பார்ப்போம். அவங்கவுங்க ஓட்டை வந்து பர்சனலாக போட்டு அந்த பெட்டிக்குள்ளே போட்டால் போதும். கடைசியாக நம்ம ஓட்டை எண்ணி சொல்லலாம். ரெண்டாயிரத்தி 26 தேர்தலில் வந்து ஐயா யாருக்கு ஓட் பண்றாரு பார்ப்போம். இப்போதைக்கு 4 கட்சிகள் இருக்காங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஓட் பண்ணிடுங்க.
இருங்க இருங்க ஃபர்ஸ்ட் ஓட்டு போட்டுடலாம். அப்புறம் நீங்க அவங்க போட்டுடலாம். டிக் பண்ணிடுங்க. நல்லா நல்லா பெருசா டிக் பண்ணுங்க. சூப்பர். மடிச்சு போட்டுருங்க பஸ்ல. ஒரே என்ன காரணத்துக்காக 2 பேரு மாறி மாறி தான் வந்துகிட்டு இருக்காங்க. படிச்சவங்களுக்கு வேலை இல்லாம நிறைய பேர் பரிதாபமா இருக்காங்க. படிச்சவங்க பூரா டிரான்ஸ்போர்ட்ல வேலை பார்த்தா ரிட்டையர்ட் ஆயிட்டா அடுத்த வேலை எடுத்து போட்டா நல்லா இருக்கும். இந்த ரிட்டையர்ட் ஆனவங்க வச்சே வேலை வாங்கணும்னு நினைக்கிறாங்க. எடுத்தாலும் படிச்சவங்க வேலை கொடுத்தா திருப்தியா இருப்பேன். வெளியே போய் இந்த அநியாயம் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி வேலைக்கு போகும்போது வயசு போய் இல்லையா, ஏதோ கொஞ்சம் 2 பேர் இது 2 பேர் மாறி மாறி வந்து வேலையா இவங்க வந்தாங்க. கொஞ்சம் மாற்றமா கொண்டு வரணுமே. இதை படிச்சவங்களுக்கு நம்ம கஷ்டப்படுறதுக்கு அவருக்காக கொஞ்சம் தெரியட்டுமே. புதுசா ஒரு ஆள் வந்து கொஞ்சம் மாற்றம் ஆயிருக்குது. இது வரைக்கும் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இது வரைக்கும் தெரிஞ்சவங்க எதுவும் பண்ணணும் பண்ணிருக்காங்க, இதெல்லாம் செஞ்சிருக்காங்க. வேலை வந்து படிச்சவங்களுக்குலாம் நிறைய பேர் நம்ம வேலை இல்லாம நிறைய பேர் படிச்சு விட்டு அவங்க தகுதி தக்க வேலையே இல்லை. அதெல்லாம் நிரப்பணுங்க. படிச்சவங்களுக்குலாம் வேலை நிரப்பணும். வேற இவங்க ஆக்சுவலி செய்யறதையும் செய்யறாங்க. இந்த போக்குவரத்துல இலவசமா போட்டு இல்லை இருந்தாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இலவசமெல்லாம் செய்யறது லேசு கிடையாது. இந்தியாவிலேயே இவங்க தான் செஞ்சிருக்காங்க இலவசமா வண்டி ஓட்டு. லேசம் எவ்வளவு கஷ்டப்பட்டோ ஓட்டிக்கிட்டு தான் இருக்காரு. படிச்சவங்களுக்கு கொஞ்சம் வேலைகள்லாம் கொடுத்தா இந்த டிரான்ஸ்போர்ட்லாம் 10 வருஷமா வேலைக்கு ஆளே இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த ஆளுலாம் கொஞ்சம் திருப்தியா வேலை வைப்பாங்க. வேலைக்கு போனா தானே போயிட்டு வந்து படுக்கவோ செய்யவோ அரிசியா ஒன்று வீட்டில் தூங்குவேன். இல்லைன்னா எல்லா அநியாயம் பண்ணத்தான் செய்யும். மடிச்சு போட்டுருங்க. நன்றி. காரணத்துக்காக இந்த வாக்கை நீங்க போட்டு எந்த கவர்மெண்ட் வந்தாலும் நல்லது செய்யணும் சார். வயசானவங்களுக்கு செய்யணும். படிக்காதவங்க படித்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. படிக்காதவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு வேலை கிடைக்கும். அது இருக்கணும். 2 பேருக்குமே இருக்கணும் வேலை. ஒரு குடும்பத்தில் 2 பேர் சம்பாதிச்சாதான் இந்த காலத்தில் வண்டி போவோம். நான் கஷ்டம் போகும். ஆமா, விலைவாசி அந்த மாதிரி இருக்குது. வீட்டை விட்டு வெளியே வந்தால் ஒரு 500 ரூபாய் இல்லாமல் வெளியே வர முடியல. சம்பளம் கொடுக்கறது 200 ரூபாய் 250 ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க. வழிகொள்ள திருடு வெட்டு குத்தெல்லாம் வந்து பெரும்பாலும் சின்ன பசங்க தான் இருக்காங்க. 25 வயசுல பண்றாங்க. அவங்களாம் ரொம்ப வறுமைப்படுறாங்க. வீட்டுல திட்டுறாங்க, வேலை வெட்டி போக மாட்டேன்ற, சுத்தி வரேன்ற. கட்சி வந்தாலும் என் மக்கள் நான் செய்வேன், எந்த வந்தாலும் செய்வேன். உங்களுக்கு நான் இதை செய்யறேன், அதை செய்யறேன். வந்து முடிஞ்ச உடனே எங்க இருக்கிறாங்கன்னே தெரியல. அவங்க எங்க ஏரியால வந்து நான் வந்து நிக்கிறேன், வா நீ நில்லு, நான் வந்து செய்யறேன், நான் உனக்கு வீடு வந்து செய்யறேன், நான் எது சொன்னாலும் வந்து செய்யறேன். ஓட்டு வாங்கி ஜெயிச்சவனு அவங்க வீட்டாண்ட போனா அண்ணன் அங்க போய்கிறாரு, அண்ணன் டெல்லிக்கு போயிடுறாரு, அங்க போய்கிறாரு, இந்த போய்கிறாரு. அதே மாதிரி சொல்லி என்ன பிரயோஜனம்? வரும்போது நம்ம கவர்மெண்ட்டும் நல்லா இருக்கணும், எல்லாரும் வெளியே இருக்கிறவங்க நல்லா இருக்கும். உங்களை நம்பி ஓட்டு போடுறவங்க வந்து வீட்டை தேடி வந்தாங்கன்னா என்ன கஷ்டம்? எங்க தெருவுல தண்ணி வரல, எங்க தெருவுல தெரு சரியில்லை, ஒரே பள்ளமா இருக்குது அப்படின்னும் போது வந்து பார்த்துட்டு ரொம்ப செய்ய தேவையில்ல, கொஞ்சம் கொஞ்சமா செய்யலாம், தப்பு பண்ணிக்கிட்ட. உங்களுக்கு பண்டெல்லாம் ஒதுக்கலையா? உங்க வீட்டு காசா கொடுக்க போறீங்க, பண்டு ஒதுக்கல, உங்களுக்கு எல்லாத்தையுமே கவர்மெண்ட் சப்ளை பண்ணுது. அந்த மாதிரி செய்யும்போது நீ அது கொஞ்சம் சேர்ந்தா கூட போதும். இல்லைம்மா இந்த வருஷம் இதை செய்யறோமா, அடுத்த வருஷம் அதை செய்யறோமா அப்படின்ட்டு போயின்னு வர்றதே கிடையாது. ஒன்ஸ் ஒரு வாட்டி வந்துட்டாங்கன்னா அதோட சரி. ஓட்டு கேட்கும் போது கையெழுத்து கும்பிடுறாங்க. நம்ம அவங்க வீட்டை என்ன போய் கையெழுத்து கும்பிடும், ஐயா வெளியே போயிக்கிறாரு. போனா என்னன்னே கண்டுக்கிட்டு கிடையாது. ஆமா, நான் ஏரியா வந்து ஏரியா நான் சொல்ல மாட்டேன், நான் எங்க இருக்கிறேன், பப்ளிக்ல இருக்கிறேன். நான் ரொம்ப அனுபவப்பட்டேன். எங்க வீட்டுல கரண்ட் கிடையாது. இப்போ கரண்ட் கிடையாது. நான் வந்து ஒரு வீட்டுல வந்து 25 வருஷமா இருக்கிறேன். திடீர்னு வந்து பட்டாக்கெல்லாம் பட்டா இல்லாத கரண்ட் இல்லை. நான் 25 வருஷமா இருக்கிறேன். பட்டா கொடுக்கல. அது எந்த எவர் வீட்டும் பட்டா கொடுக்கல. பட்டா வந்தாதான் கரண்ட்னா நான் என்ன பண்றது சொல்லுங்க? எனக்கு 2 பொண்ணுங்க, நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நான் எங்க போயிட்டு நம்ம ஒரு இடத்துல பட்டா
பட்டாக்கெல்லாம் தருவாங்க, பட்டா வெயிட் பண்ணுங்க அப்படின்றாங்க. அது என்ன செய்யலாம் பார்ப்போம். எந்த கவர்மெண்ட் வந்தாலும் நல்லது செய்யணும், அவ்வளோதான். நம்மளாம் எல்லாம் பண்ணுறதெல்லாம் சின்ன பசங்க தான் இல்லையா, அது வறுமை வேலை வெட்டி கிடையாது, சரியான வேலை கிடையாது. எந்த கவர்மெண்ட் வந்தாலும் நல்லது செய்யணும். யார் வேணுமோ டிக் பண்ணுங்க. நீங்களாவே பண்ணுங்க, யார் வேணும் பண்ணுங்க. மடிச்சு உள்ள போட்டுருங்க. நல்லா மச்சு அப்புறம் கை எடுங்க. வரல இதுல போடுங்க. ஓட்டு போடுங்க, எப்பவுமே போடுங்களா, அப்போ ஓட்டு போடுங்க. ஓட்டுலாம் விடக்கூடாது, நம்ம முடிவு வரலாம். அப்படிங்களா? வியாபாரமா காலையில இருந்து சுத்திக்கிட்டு தான் இருக்கு வியாபாரம். ஆன்சர் பண்ணியே விஜய் ஓட்டு போட்டுருக்கோம். ஊராருக்கு தான் எல்லாம் செய்கிறாங்க. யாரும் செஞ்சதில்லை, தலைவர் காலத்தில் செஞ்சாங்க, விஜயகாந்த் காலத்தில் செஞ்சாங்க. இப்போ விஜய் வர போகிறார் இல்லையா, அவர் எங்களுக்கு செய்யணும்னு ஆசைப்படுறோம். அவர் மூலயமா எங்களுக்கு குறிக்காலத்து ஒரு நல்லது நடக்கணும்னு ஆசைப்படுறோம். ஒரு சின்ன என்ன காரணத்துக்காக போடுறீங்க? பேர் மென்ஷன் பண்ணுறதால, கட்சி நேம் மென்ஷன் பண்ணுறதால என்ன காரணத்துக்காக போடுறீங்க? புதுசா வரணும், புது ஆட்சி வரணும், அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கணும், அவ்வளோதான். வேற எந்த காரணம்? எல்லாருமே பழசே பண்ணிட்டு இருந்தா புதுசா ஒரு மாற்றம் வரும். என்ன காரணம்னா, நாட்டுல எல்லாரும் ஊழல்லாம் பண்றாங்க. ஆனா ஒரு தனி கட்சி வந்தா ஊருக்கு நல்லா இருக்கு, உலகத்துக்கு நல்லா. விவசாயம் பாடுபடணுங்கிறக்காண்டி அவர் போடுறாரு. இங்க விவசாயத்தை அழிக்கிறக்காண்டி கட்சிக்கு வராங்க. அதனால எனக்கு விஜய் பிடிச்சிருக்கு, அதனால அதுக்கு ஓட்டு போடுறேன். நீங்க போடுங்க அந்த ஓட்டு. பெண்களுக்கு நிறைய ஸ்கீம்ஸ்லாம் இருக்கு, அதனாலதான் நாங்க ஓட் போடுறோம். சேஃபா போலாம். இப்ப எப்படி சொல்றது, இப்ப அவங்க நான் மொத்தமா இப்படி சொல்ல முடியாது இல்ல, ஆனா சேஃபா இருக்கலாம். நிறைய பேருக்கு நிறைய செஞ்சிருக்காங்க. ஆமா, நிறைய செஞ்சிருக்காங்க. இந்த இந்த ஆட்சியில நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. நல்லதே அந்த ரீசன் தான் சொல்ல வரேன், வேற எதுவும் இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் எவ்வளோ இந்தியாவில எவ்வளோ நடந்துச்சு, ஆனா அப்போ நடந்ததை விட இப்போ எல்லாமே குறைஞ்சிருக்கு. எல்லாரோட லைஃபும் சேஃபா இருக்கு. போனதுக்கும் இப்போதைக்கும் பெண்களுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு. போன வருஷத்தை விட இப்போ இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்கு. இன்னொன்னு இந்த ஆட்சி ஆமா, போன பீரியடோட இந்த பீரியட் நல்லா இருக்கு. இன்னொன்னு
எப்படி சொல்றது, இதை விட இன்னும் பெட்டரா அதிகமா பண்ணா நாங்க எதிர்பார்ப்போம். இன்னும் எதிர்பார்ப்போம். ஏன்னா நாங்க பேசுறோம், நாங்க ஒரு ஆள் இல்ல, நாங்க மொத்தமா பெண்கள் சார்பா நாங்க பேசுறோம். நான் ரிசல்ட் கடைசியா சொல்லுவேன், வீடியோ பாருங்க. நிறைய பண்ணிட்டு இருக்கு தான் காரணம். திமுக பண்ணாதே கிடையாதுப்பா, அவனுக்குதான் மொத்தமே பண்ணிக்கிறானு. மைக் எடுத்துன்னு வந்துக்கிற பாரு, அந்த உரிமையே உனக்கு கொடுத்தது அவன் தான். அவன் இல்லைன்னு வச்சுக்கா ஒண்ணுமே பண்ண முடியாது உங்களால, புரியுதா? எவன் வந்தாலும் சரி அவனை அடிச்சுக்கவே முடியாது. கண்டிப்பா சொல்லணும். 2 ஓட்டு பேசிருக்கீங்க, நல்ல ஓட்டு போடுறீங்க. போடுங்க. என்ன காரணத்துக்கு நான் தேர்ந்தெடுக்கிறீங்க? ஏதோ ஒன்று பரவாயில்ல. என்ன காரணத்தை தேர்ந்தெடுக்கிறீங்க? சிறப்பாக நடந்துட்டு இருக்கு, இன்னும் சிறப்பாகவே இருக்கணும். பாஜக தமிழ்நாட்டுல கால் விட்டுறக்கூடாது, அதனால திமுக ஓட்டு போடுறாங்க. ஆனா அப்படியே உங்களோட ஓட்டையும் போட்டுங்க. என்ன காரணம்? சொல்லுமா. அவ்வளவுதான், நீங்க போட்டு எந்த காரணம் சொல்லணும்? என்ன ஃபேமிலி எல்லாருமே நாங்க எப்பயுமே ஆரம்பிச்சதே டிஎம்கே தான், மாறவே இல்லை, ஒரே இல்லை. ஒன்னும் நல்ல ஸ்மூத்தா இருக்காங்க. என்ன காரணம் தெரியல. மக்கள்ல வந்து என்னைக்குமே ஒரு மாற்றம் எதிர்பார்க்குறேன். அந்த மாற்றத்தை வந்து நம்ம விஜய் கட்சி தருவாங்கன்னு நாங்கள் முழு நம்பிக்கையை நாங்கள் ஃபேமிலி ஃபுல்லாக வந்து விஜய் கட்சி 100% அதை யூடியூப் இந்தாங்க இதாங்க சேனல். இதை போட்டு இது பண்ணுங்க பாருங்க. இதை போட்டோம்னா என்ன காரணம்? அதான்
அதான் வேணாம் சரிலாம் மடிச்சிரு நீங்களே மடிச்சு இதை போட்டுரு. நன்றி. எங்க வேணாம் உங்களுக்கு எங்க வேணுமோ பண்ணி கையெழுத்து வேணாம் டிக் பண்ணி மார்க் பண்ணுங்க. என்ன காரணத்துக்காக தேர்ந்தெடுத்துறீங்க? அதாவதுங்க 3 ஆண்டுக்கு முன்பு வந்து லேப்டாப் கொடுத்தாங்க படிக்கிற மக்களுக்கு. எடப்பாடி வந்து அம்மா கிட்ட எடப்பாடி வந்து படிக்கிற மக்களுக்கு லேப்டாப் கொடுத்தாரு. மாதம் கல்யாணம் இது பண்ணாங்க. தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க. குழந்தை பிறந்தா 16 பட்டங்க கொடுத்தாங்க. இவரு ஸ்டாலின் வந்து எல்லாத்தையும் கட் பண்ணிட்டாரு. அவர் ஆட்சி குடும்ப ஆட்சி. பொம்பளைங்க 10 ரூபா டிக்கெட்டை கொடுத்துட்டு பஸ் டிக்கெட் கொடுத்துட்டு எல்லாத்தையும் விளையிட்டாங்க. இன்னைக்கு வந்து பாமாயில் 1 கிலோ 120 ரூபாய் வந்து விலைவாசி. கோல்டு வினர் 1 கிலோ 150 ரூபாய். எல்லா விலைவாசி அதிகமாகுது. இப்போ டெர்பனை கொடுக்க போனா கூட அது முன்னாடி 10 ரூபா கொடுத்துங்க இறந்தவங்களுக்கு இப்போ 100 ரூபாய் கேட்கறாங்க. டெர்பனை கொடுத்து வெளியே டெர்பனை கொடுத்து இந்த மாதிரி காலம் விலைவாசி ஏறி இருக்குது. ஒன்றும் பண்ண முடியாது. நாங்கள் இந்த வாட்டி எடப்பாடி தான் ஓட்டு போடுவோம். எடப்பாடி ஓட்டு போட்டாதான் நல்ல மரியாதை உண்டு, நல்ல செல்வாக்கு உண்டு. ஒயின் ஷாப்ல என்ன பண்றாங்க, பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகமாக வாங்குறாங்க. 10 ரூபா அதிகமாக வாங்குறாங்க. 10 ரூபா ஸ்டிக்கர் வெட்டி கொடுக்குறாங்க. அதில் 50 பேர் என்ன பண்றாங்க, 50 பேர் என்ன பண்றாங்க, 50 பாட்டில் வாங்கி போறாங்க. வெளியூர் ஃபங்க்ஷன் போட்டுருக்கு. அதில் 500 ரூபாய் அதிகமாக வாங்கிக்கிறாங்க. போய் வந்து கொடுத்தா அண்டைகள் தான் கொடுக்கணும். எப்படி கொடுப்பாங்க? கொடுக்க முடியாது. ஒயின் ஷாப்ல பாட்டில் எடுத்து உடைக்கிறான் நிறைய. நிரந்தர வாழ்க்கை சாதாரண வியாபாரி போயிட முடியாது. நீ ஹோட்டல்ல பிரியாணி போனா 120 ரூபாங்க. என்ன எல்லாம் சட்ட ஒழுங்கு பத்தி இந்த அடுத்த இந்த அதிமுக எடப்பாடியார் வந்தாதான் சட்ட ஒழுங்கு நல்லா இருக்கும். குடும்பாட்சி கிடையாது எடப்பாடி ஆட்சி. அம்மா ஆட்சி குடும்பாட்சி கிடையாது. எம்ஜிஆர் ஆட்சி குடும்பாட்சி கிடையாது. எம்ஜிஆர் 100 ரூபாய் சம்பளம் வாங்கினாரு. அப்பயே 60 ஆண்டுக்கு முன்னாடி 100 ரூபாய் சம்பளம்னா 75 கிலோ தர்மம் பண்ணாரு. 25 இவரு புள்ள உதயநிதி துர்கா, இவரு புள்ள ஸ்டாலின், இன்பநிதி. அவங்க கட்சிக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நாங்க வந்து ஸ்டாலின் கையெழுத்து கும்பிட்டோம், அதுக்கப்புறம் கலைஞர் கையெழுத்து கும்பிட்டோம், அதுவும் முஸ்லிம் மன்ன கையெழுத்து கும்பிட்டோம், அதுக்கப்புறம் உதயநிதி கையெழுத்து கும்பிட்டோம், அது இன்பநிதி வர அவரு நான் கையெழுத்து கும்பிடணும் அப்படின்னு குடும்பாட்சியினருக்கு இது சரி வராது. மரட்டால சூரியன் விஜய் கட்சி நாம் தமிழர் கட்சி இந்த 4 கட்சி நினைக்கிறாங்க. பிஜேபி கூட ஏடிஎம்கே கூட்டணியில இருக்கு. விசிகே திருமாவளவன் காங்கிரஸ் சூரியன் நினைக்கிறாங்க. டிவிக்கே தனிச்சு நிக்கிறாரு. நாம் தமிழ் தனிச்சு நிக்கிறாங்க. அவ்வளவுதான் பெருசா பண்ண உண்மைதான். இடையில ஊழல் அந்த வார்த்தை பிரச்சனை பண்ணலாம். அமைச்சர் வந்து எல்லாருக்கும் பொதுவாக எல்லாருக்கும் ஒரு கையை தான் பாக்குறாங்க. எல்லாருமே அவர் வந்து அவர் மேல தப்பு கிடையாது. ஆனா ஒழுங்கான முறையில வந்து சரியா சேர மாட்டேங்குது மக்களுக்கு. அந்த பணங்கள் ஒழுங்கா சேர மாட்டேங்குது. பணம் ஒழுங்கா வந்து சேர மாட்டேங்குது. தான் உண்மை. அவர் மேல அவர் எவ்வளவு பேர் தான் பாப்பாரு. கரெக்ட் தான். இப்போ நம்ம அதிகாரினாக்க பொது சேவை வந்து நல்லா பண்ணணும். நல்லா நிர்வாகம் நல்லா பண்ணணும். போயிடுது வேற ஒண்ணு கொஞ்சம் நல்லா ஒத்துழைப்பு கொடுங்க. கண்டிப்பா 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 வரத்துக்கு போறதுக்கு பிரச்சனை கிடையாது. ஒத்துழைப்பு மக்களுக்கு சில குறைகள்லாம் என்ன பண்ணலாம் வைக்கணும். அது எல்லாருக்கும் புரியும். கண்டிப்பா கண்டிப்பா. இல்ல பஸ் ஸ்டாண்ட்ல என்ன காரணத்துக்காக உங்களை தேர்ந்தெடுத்திருக்கேன்? கட்சி பேர் சொல்ல தேவையில்ல, சின்னது சொல்ல தேவையில்ல. என்ன காரணத்துக்காக தேர்ந்தெடுத்திருக்கேன்? ஆமா, எங்க அப்பாவுக்கும் ரொம்ப பிடிக்கும். எங்க வீட்டுல எல்லாருமே அதுதான். சிக்கு மட்டும் தான். போட்டு முடிச்சாச்சு. எல்லாரும் ஓட்டு போட்டு இல்லை கரெக்ட் பண்ணியாச்சு. இப்போ எவ்வளோ ஓட்டு இருக்கு நம்ம கரெக்டாக எண்ணி பார்ப்போம். கருத்து கணிப்படி எவ்வளோ என்ன கேட்குறாங்கன்னு யார் பார்ப்போம். ஏன்னா செங்கல்பட்டு தொகுதியில் செங்கல்பட்டில் நம்ம ஓட்டு எடுத்திருக்கோம். மெயின் பஜார் வீதியில் எடுத்திருக்கோம், பஸ் ஸ்டாண்டில் எடுத்திருக்கோம். என்னென்ன
ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணி என்னென்ன ஓட்டு இருக்குது நம்ம தனியாக பிரித்து பார்க்கலாம். டிவிக்கு எத்தனை ஓட்டு இருக்குது, டிஎம்கே எத்தனை ஓட்டு இருக்குது, ஏடிஎம்கே எத்தனை ஓட்டு இருக்குது, நாம் தமிழருக்கு எத்தனை ஓட்டு வந்துருக்குன்னு பார்ப்போம். எங்களுக்கே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னா வந்து இது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது வீடியோ எடுக்கும்போது. இப்போது இது எலெக்ஷன் ஓப்பன் பண்ணும்போது வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகுது. வாங்க நம்ம பார்ப்போம். ஃபைனலாக இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்தாச்சு பாக்ஸ்லேருந்து. இப்போ ஏடிஎம்கே, டிஎம்கே, டிவிகே, என்டிகே சொல்லிட்டு தனித்தனியாக பிரிச்சுருவோம். நம்ம கருத்து கணிப்புப்படி கரெக்டாக மக்களுக்கு நம்ம எடுத்த கருத்து கணிப்புப்படி கரெக்டாக மக்களுக்கு வாக்கு கரெக்டாக நம்ம சொல்லிடலாம். வாங்க ஃபர்ஸ்ட் இப்போ செப்பரேட்டாக பிரிச்சுக்கலாம். எத்தனை ஓட்டு இருக்குது ஓவராலாக எண்ணி நம்ம வந்து மக்கள்கிட்ட சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் எந்த ஓட்டு வருதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எத்தனை டிஎம்கே உதயசூரியன் ஓட்டு வந்திருக்கு. ரெண்டாவது டிவிகே, டிஎம்கே வர்சஸ் டிவிகே கரெக்டாக போச்சு. ஃபர்ஸ்ட் 2 ஓட்டு வந்துச்சு. மூணாவது ஏடிஎம்கே, 3 கட்சியிலேருந்து ஓட்டு வந்துச்சு. நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஒன்றும் ஓட்டு வரல. ரெண்டாவது ஓட்டு டிஎம்கே, ரெண்டாவது ஓட்டு டிவிகே, டிவிகே 3 ஓட்டு டிவிகே வந்துச்சு. நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களுக்கு தான் ஒன்றும் ஓட்டு வரல. ஏடிஎம்கே, நாம் தமிழர் கட்சி ஃபர்ஸ்ட் ஓட்டு சீமான் அவர்களுக்கு ஃபர்ஸ்ட் ஓட்டு வந்திருக்கு. டிவிகே பார்த்தீங்களா, தளபதி ஆச்சு தாக்கறாப்புல. கடைசியாக பார்ப்போம். டிவிகே தமிழக வெற்றி கழகம், டிவிகே, டிஎம்கே, ஏடிஎம்கே, அதிமுக ஓட்டு, டிவிகேவோட ஓட்டு. நாம் தமிழர் பற்றி தான் ஒன்று ஓட்டு கம்மியாக இருக்கு. திமுகவோட ஓட்டு, திமுகவோட ஓட்டு, டிஎம்கே. இது எண்ணி முடிவு கஷ்டம் சொல்லிட்டு நம்ம தம்பி ஓட்டு கூப்பிட்டோம். ஏடிஎம்கே, டிஎம்கே. எங்க சீமான் ஒரு ஓட்டே காணும், ஒரே ஓட்டில் நிற்கிறாரு. ஏடிஎம்கே, இது ஏடிஎம்கே பெரிய போட்டி வரும் போல இருக்கு. அதிமுக, திமுக, டிஎம்கே ஓட்டு. மொத்தமாக தனித்தனியாக எண்ணி நம்ம சொல்லலாம். இப்போ தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். டிஎம்கே, இதுவும் டிஎம்கே. டிஎம்கே செம்ம லீடிங்ல இருக்காங்க. டிஎம்கே லீடிங்ல டாப்பே வந்துட்டாங்க. டிஎம்கே எல்லாம் வந்து இளைஞர்கள் ஓட்டு தான் டிவி கேட்க சொன்னாங்க. நம்ம மோஸ்ட் ஆஃப் இளைஞர்கள் யாருமே பெரியவங்க தான் இருக்கும். டிவிகே ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்போம் இந்த கருத்து கணக்கில். டிவிகே பார்த்தீங்களா, டிவிகே தளபதி வர ஆரம்பிச்சாரு. டிஎம்கே, டிவிகேவும் டிஎம்கேவும் இருக்காங்க. இதுக்கு பின்னாடி பார்த்தா ஏடிஎம்கே இருக்காங்க. இவங்க ஓட்டே இல்லை. சீமான் அவர்களுக்கு 2வது ஓட்டு யாரு? ஏடிஎம்கே லீட் வந்துட்டாங்க. நாம் தமிழர் கட்சி 3வது ஓட்டு உதயசூரியன், திராவிட முன்னேற்ற கழகம், டிவிகே. ரொம்ப டிவிகே வெறும் பொழுது அடிச்சு தாக்கியிருக்கான். டிவிகே தளபதி அடிச்சு தாக்கறப்புல. இதுவும் டிவிகே தளபதி சம லீடிங் போயிட்டு இருக்கும். டாப்ல இருக்கிறது, டாப் லீடிங் இந்த பாருங்க டிவிகே. நாம் தமிழர் சீமான் 4வது ஓட்டு உதயசூரியன். இது 2026 தொடர்ந்து உதயசூரியன் சொல்லிட்டு கீழே எழுதியிருக்காரு. 2026 தொடர்ந்து உதயசூரியன். திமுக தான் உங்களுக்கு 2026 வரணுமா. நோட்டா ஃபர்ஸ்ட் ஓட்டு நோட்டா வந்திருக்கு. உதயசூரியன் டிஎம்கே, டிவிகே, நாம் தமிழர் கட்சி சீமான்,
போங்கப்பா. டிஎம்கே. நெக்ஸ்ட் யார் ஓட்டு பார்க்கலாம். நாம் தமிழர் சீமானுக்கு தான். நாம் தமிழர் கட்சி லேட்டாக வந்தாலும் தலைவன் அடிச்சு தாக்குறாப்புல. ஃபைனலாக ரிசல்ட்டை பார்ப்போம். நாம் தமிழருங்க. டிவிகே. டிவிகே தமிழக வெற்றி கழகம். டிஎம்கே. ரெண்டாவது ஓட்டு நோட்டா ஓட்டு அப்படியே நமக்கு தனியாக வச்சிடலாம். டிஎம்கே. திமுகவுக்கு ஓட்டு அதிகமாக தான் வந்திருக்கு. ஐ திங்க் 2026 டிஎம்கே வந்துடும் போல இருக்கு. டிவிகே. டிஎம்கே திமுக. இதுவும் திமுக பாருங்க. ஏடிஎம்கே. நாம் ஏடிஎம்கே இன்னொரு மார்க் வச்சிருக்காங்க. இது யாருக்கு? டிவிகே போட்டிருக்காங்க. டிஎம்கே டாப் லீட். டிஎம்கேவும் டிவிகேவும் யார் வின்னர் தெரியல. டிவிகே. உண்மையை சொன்ன மாதிரி டிவிகே வர்சஸ் டிஎம்கே தான் போட்டி போடுறதுக்கு 2026. நோட்டா மூணாவது ஓட்டா நோட்டாக்கு வச்சிடலாம் தனியா. டிவிகே தான் தமிழக வெற்றி கழகம். ஏடிஎம்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஓட்டு. இதுவும் ஏடிஎம்கே. இது செயல்னு எழுதிருக்காங்க. ஏடிஎம்கே கீழே தான் எழுதிருக்காங்க. ஏடிஎம்கேல வச்சிடலாம். இது நாம் தமிழர் கட்சிங்க. உதயசூரியன் முடிஞ்சு. ஃபைனலாக ஒன்று 2 ஓட்டு தான் இருக்கு. இதுவும் உதயசூரியன் தான். டிவிகே கடைசியில் பார்த்தீங்கன்னா டிஎம்கேவோ டிவிகே தான் வந்திருக்கு. ஐ திங்க் 2026 2 கட்சிக்கு தான் போட்டி போடுது. டிவிகே வர்சஸ் டிஎம்கே தான் போடுறதுக்கு. ஸோ ஃபைனலாக தனித்தனியாக எண்ணிடலாம். செட் பண்ணிக்கோ. நல்லா அடிக்கலாம். இப்போ எது கம்மியாக வந்தது பார்த்தீங்கன்னா நோட்டா. நோட் பண்ணிக்கலாமா? நோட்டா நோட் பண்ணிக்கலாம். நோட்டாவில் 1 2 3 ஓட்டு தான் வந்திருக்கு. நோட்டா பின்னாடி நோட் பண்ணுவோம். நோட்டாக்கு 3 ஓட்டு. செகண்டு கம்மியாக வந்து பார்த்தா நாம் தமிழர் கட்சிக்கு தான். அப்படியே எண்ணிடலாம். இதெல்லாம் நாம் தமிழர் கட்சி ஓட்டு. 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓட்டு எடுத்திருக்காரு சீமான் அவர்கள். என்பிகே 10 votes. நெக்ஸ்ட் யாரு? ஏடிஎம்கேவா? அதிமுகவோட ஓட்டை பார்த்துடலாம். ஏடிஎம்கே. இதெல்லாம் ஏடிஎம்கேவோட ஓட்டு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டு தான் எக்ஸ்ட்ரா இருக்கு ஏடிஎம்கேக்கும் என்டிகேக்கும். நெக்ஸ்ட் யாரு? டிவிகே தமிழக வெற்றி கழகத்தில் ஓட்டு பார்க்க போகிறோம். எல்லாம் உன்னிப்பாக இதாக கவனிச்சுட்ருக்கீங்க. பார்ப்போம். நிறைய ஓட்டு தான். நெக்ஸ்ட் தமிழக வெற்றி கழகத்தோட ஓட்டு பார்த்துடலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11.
இப்பயே லீடிங் ஆயிட்டாங்க. 12 13 டிவிக்கு நிறைய ஓட்டு தான் வாங்கிக்குது. 14 15 16 17 18 19 20 21 22 ஓட்டு டிவிக்கு மட்டுமே. 22. நெக்ஸ்ட் டிஎம்கே ஒரு ஓட்டு பார்த்தலாமா? எல்லாம் இதுவும் ஒன்றும் இப்போ கவனிச்சுட்டு இருக்கீங்க. கரெக்டாக சொல்லிடுறேன். டிஎம்கே நிறைய ஓட்டு வாங்கிக்கிறாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 அவ்வளோதான் லீட் ஆகிட்டாங்க. இதுவே 23 24 25 26 27 ஓட்டு எடுத்து அப்புறம் வின்னர்ஸ் இப்போ அறிவிச்சிடலாம். நோட்டா 3 ஓட்ஸ். என்டிகே நாம் தமிழர் கட்சியோட ஓட்ஸ் பார்த்தீங்கன்னா 10 ஓட்டு போட்டிருக்காங்க. ஏடிஎம்கே ஓட ஓட் பார்த்தீங்கன்னா 11 ஓட்டு. ஆஸ் யூஷுவல் நம்ம டிவிக்கோட ஓட்டு 22 ஓட்டு வாங்கியிருக்காங்க. டிஎம்கே ஓட ஓட்டு 27. அப்ராக்சிமேட்லி எல்லாம் செம்ம டேட்டிங்காக இருக்காங்க. வின்னர் இஸ் 2026ஓட சிஎம் யாருன்னு நம்ம கருத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெடி 1 2 3 டிஎம்கே. திமுக தான் அதில் ஃபர்ஸ்ட் வின்னராக இருக்காங்க. 27 ஓட்டு எடுத்து ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காங்க. டிவிகே 22 ஓட்டு எடுத்து 2வது இருக்காங்க. ஏடிஎம்கே 11 ஓட்டு. என்டிகே பார்த்தீங்கன்னா 10 ஓட்ஸு. நோட்டாக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஓட்டு போட்டிருக்காங்க. கருத்து கணிப்பில் பார்த்தீங்கன்னா டிஎம்கே தான் வந்து ஃபர்ஸ்ட் ரொம்ப லீடிங்கில் இருக்காங்க. இது ஆக்சுவலாக வந்து நம்ம செங்கல்பட்டு பகுதி மட்டும் சேர்ந்தது. தமிழ்நாடு ஃபுல்லாக என்ன மாற்றம் அதுக்கப்புறம் தெரியல. கண்டிப்பாக வந்து 2026 வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இந்த ரம்மி எலெக்ஷனோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. இந்த இதே போல வீடியோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.